அந்த தகரத்தையே தூக்கி வண்டி மேலே போட்டு போகிறாங்க. வெல்கம் டு ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காலே இருக்க 2வது பெரிய ஒட்டக மார்க்கெட்டுங்க. இது பாருங்கள், நம்ம ஒட்டகம் வாங்கினா போலீஸ்கிட்டலாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமாம்மா, லைக் கார் மாதிரி. ஸோ ஹலோ வெல்கம் பேக் கைஸ். இப்போ நம்ம வந்து மாரிட்டேனியாவில் இருக்கோம், ஆஃப்ரிக்காவில். மாரிட்டேனியாவோட கேபிட்டல் நோக்ஷாட்டில் இருக்கோங்க. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மொராக்கோ பார்டர் கிராஸ் பண்ணி இங்கே எப்படி வந்தோன்னு ஒரு அலைச்சலில் வந்தோம். நைட்டு 3 மணிக்காட்ட தாங்க ரூம் போய் படுத்துவோங்கண்ணே. இப்போ மத்தியானம் 1:30 ஆகுது. நாங்கள் பொறுமையாக தான் எழுந்திரிச்சோம், 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ அப்படியே எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தாலேயே சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. சாப்பிட்டு இங்கே வந்து நோக்ஷாட்டில் வந்து ஒட்டக மார்க்கெட் இருக்குது. அந்த ஒட்டக மார்க்கெட்டை தான் நாங்கள் அடுத்தது போய் பார்க்கலான்னு இருக்கோம். அதை பார்த்துட்டு அப்படியே அந்த ஊர் பற்றிலாம் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஸோ இதுதான் எங்கள் ஹோட்டல் ரிசப்ஷனுக்காக. நாங்கள் அந்த ஒட்டக மார்க்கெட் போகிறதுக்கு தான் டாக்ஸி புக் பண்ணணும். அது இங்கே வந்து இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வெளியில் இருக்குங்க. இவர்கிட்ட தான் பேசியிருந்தோம், அதுக்கு தான் இவர் எங்கேயோ போய் பார்த்துட்டு வந்திருக்காரு போல். நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சிக்கலாங்க. மாரிட்டேனியா பற்றி சொல்லணுன்னா, கிட்டத்தட்ட இந்த ஊரில் மக்கள் தொகைன்னு பார்த்தீங்கன்னா 44 லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க. அதில் இதான் கேபிட்டல் சிட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நோக்ஷாட் வந்து ஒரு போரிங் கேபிட்டல், பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் நேற்று நைட்டு நடந்து வரும்போது பார்த்தேன், ஒரு ஹாப்பனிங்காக தான் இருந்தது. நைட்டு 1:30 மணிக்கு அத்தனை கடை ஓப்பனில் தான் இருந்தது. இந்த டிரைவின்னு, இந்த மளிகை கடை எல்லாமே நைட்டு ஓப்பனில் தாங்க இருந்தது. இதை ஏன் போரிங் கேபிட்டல்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. எனக்கு பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், நேற்று நைட்டு பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த சிட்டி ஓகேவாக தான் இருந்தது. ஒரு ஏதோ டெவலப்பான ஏரியா மாதிரி தான் இருக்குது. மேபி இல்லை நாங்கள் டெவலப்டான ஏரியாவில் இருக்கோமான்னு தெரில. போகலாம். ஏன்னா எங்கள் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும், நிறைய பேர்த்து கேமரா பிடிக்காது. பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த ஊரோட கொடி. இவங்க வந்து 99-100% வந்து இவங்களோட முஸ்லீம் கண்ட்ரி தான். இங்கே வந்து ஏத்திஸ்டாக இருக்கிறது வந்து தூக்கு தண்டனை தருவாங்களாம்மா இந்த ஊரில். அதாவது சாமி கும்பிடாமல், இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கான தண்டனை வந்து தூக்கு தண்டனையாம்மா. இங்கே வந்து இங்கேயுமே வந்து அந்த ஒரு நிற பிரச்சனை இருக்குங்க. ஒயிட் மூர்ஸு, அந்த பிளாக் மூர்ஸுன்னு சொல்லுவாங்க. ஒயிட் மூர்ஸு தான் வந்து இங்கே மெஜாரிட்டி. அவங்க வந்து அந்த பிளாக் மூர்ஸை வந்து ஒரு அடிமையாக தான் வச்சிட்ருக்காங்க. சொல்லப்போனால் இந்த கண்ட்ரி தான் வந்து உலகத்திலே கடைசி நாடு அந்த அடிமையாக வச்சுருக்கிறத வந்து தண்டனையாக மாற்றினது. 1981 தான் வந்து அடிமையாக யாருமே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. அதை 2007 வரைக்குமே கவர்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணல. 2007 தான் வந்து அதை ஒரு பனிஷ்மெண்ட்டாக மாற்றிருக்காங்க. பட் இப்போவும் 2020 கணக்குப்படி இந்த ஊரில் இன்னும் வந்து 90,000 பேர் வந்து இன்னும் அடிமையாக தான் நிறைய பேர் வச்சுருக்காங்களாம்மா. 90,000 அடிமைங்க இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது. அதே மாதிரி 2020 கணக்குப்படி யூகேவோட அந்த ஃபாரின் இது இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க கணக்குப்படி இந்த ஊர் வந்து டாப் 17 இருக்குது. அதாவது டூரிஸ்ட்டுக்கு டேஞ்சரான இடங்கிறது. நம்ம இப்போ வந்து ஒரு அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் அந்த ஆளையே திரும்ப கேட்டோம். இங்கே வந்து ஒரு செனகலீஸ் சாப்பாடு கடை இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை தேடி தாங்க போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு டெவலப்டான ஏரியாவாம்மா. ஏன்னா அமெரிக்கன் எம்பசி வந்து இங்கே பக்கம் தாங்க. அதனால தான் எல்லா பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஒரு சேஃப்டி இதாக இருக்குது. இங்கே வந்து சேஃப்டிக்கு, இந்த ஏரியாவில் சேஃப்டிக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் இங்கே வந்து ஒரு டெவலப்டான ஏரியா. அது அமெரிக்கன் எம்பசி, கொஞ்சம் முக்கியமான எம்பசிலாம் இந்த ஏரியாவில் தாங்க இருக்குது. நம்ம இந்தியன் எம்பசி கூட ஒரு 2.5 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து, என்னோடய ஹாஸ்டல்லேருந்து. நம்ம சாப்பிட்டு திரும்ப ஹோட்டல் போயிட்டு அந்த ஒட்டக மார்க்கெட்டு போகலாங்க. அதான் இப்போ எங்களோட பிளான். அவங்க இதுதான் அந்த செனகலீஸ் கடைன்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன கடை. ஆனால் இங்கே மத்தியான டைம்லாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எதுவுமே ஓப்பனில் இல்லை. எல்லாம் நைட்டு தான் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க போல். அடிக்கிற வெயிலுக்கு அப்படி இருக்குங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் சவுதி அரேபியாவோட எம்பசி இருக்குது. ஏன்னா இங்கே போலீஸ் செக் பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியா தாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெவலப்டான ஏரியா தாங்க, ரிச்சான ஏரியா தான். அதில் கன்ஃபியூஷனே வேணாம். எக்கச்சக்கமான எம்பசி இங்கே தாங்க இருக்குது. அதனால தான் இந்த ஏரியா கொஞ்சம் சேஃபாக இருக்குது. கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரிச்சு கார் தாங்க இங்கெல்லாம், இந்த ஏரியாவில் சொல்கிறேன். நம்ம அவுட்டர் சைடு போய் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் புவரான இடமும் இருக்குங்க. அந்த புவரான இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம்.
நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டு கலைஞ்சிட்ருக்கோம். மத்தியான டைமு எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ்டாக இருக்குங்க. இந்த வீதியில் தான் நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்கும்னாங்க. இந்த வீதியில் வந்து பார்த்தோம் எல்லாமே க்ளோஸ்டு. திரும்ப அதனால் நாங்கள் நேற்று நைட்டு நாங்கள் நடந்து வரும்போது மெயின் ரோட்டில் நிறையா கடை பார்த்தோம். அந்த கடைக்கு அந்த வீதியிலே நடக்கலாம், ஏதோ ஒரு கடை ஓப்பனில் இருக்கும், போய் சாப்பிட்லான்னு இருக்கேன். இங்கே ஒரு பீஸா கடை இருக்குது. பட் இவன் பீஸா வேணாங்கிறான். எனக்கு சாப்பிட்றதுக்கு எதாக இருந்தாலும் ஓகேடாங்கிறேன். நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படிங்கிறான். சரி, அதனால் சரி வா அப்படியே போகலான்னு போயிட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும், இந்த எல்லா வீடுமே கிராண்டாக தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்ததுங்க. இங்கே தான் வந்து இந்த பீஸா டியூன் தான் வாங்கியிருக்கேன். 200 ஊகியா வருது. 200னா கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. இந்த நாங்கள் இந்த வந்த கடை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடை இந்த மாதிரி இருக்கனால. மற்றபடி இன்னும் ஏதோ ஒரு லோக்கல் கடைக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக சீப்பாக தாங்க இருந்திருக்கும். பார்க்கலாம், ஒரு பீஸா தான் வாங்கியிருக்கோம். இது சாப்பிட்டு திரும்ப நைட்டு இந்த வீதியிலே நாங்கள் வரும்போது ஒரு இந்தியன் கடை பார்த்தோம். நைட்டு மேபி அங்கே போய் சாப்பிட்டு, அங்கே எப்படியோ கண்டிப்பாக இந்தியன்ஸ் தான் வேலை செய்வாங்க. இப்போ எங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இந்த ஊர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டு திரும்ப ஹோட்டல் போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு நான் பிரேக் எடுத்துகிட்டு சாயந்தரம் தாங்க. இந்த வெயிலெலாம் பட்டையை கலப்புது. 38 டிகிரி பக்கம் இருக்குங்க. வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மணிக்கிட்ட டாக்ஸி எடுத்து போகலான் இருக்கேன். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இந்த வெயிலில் நடக்கவே முடியலங்க. சீரியஸாக செம வெயில். நம்ம ஊர் வெயிலை விட கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. 200 ஊகையா. ஸோ இது தாங்க நான் வாங்கின பீஸா. டியூனா பீஸா தான் நான் வாங்கியிருக்கேன். டியூனா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும், அதனால் வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ரூம் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் தான் அந்த கேமல் மார்க்கெட் போகலான் இருக்கேன், அந்த ஒட்டக மார்க்கெட்டு. இந்த வெயிலெலாம் போனால் அவ்வளோதாங்க, மண்டெல்லாம் காஞ்சிரும். செம்ம வெயில் அடிக்குது. நம்ம ஊர் அளவுக்கு தான் இருக்குது, பட் ஆனால் முடியல. இவ்வளோ நாள் மொரோக்கோவில் வந்து லைட்டாக குளிர் இருந்ததுங்க. அந்த குளிரில் இருந்துட்டு இங்கே ஒரே நாள் வெயிலில் வந்தனையும் முடியல. பாடிலாம் அப்படியே செம்ம டயர்ட் ஆகுது. ஸோ வாங்க, நம்ம டாக்ஸி வந்துருச்சு. இந்த ஒட்டக மார்க்கெட்டுக்கு போகலாம். நான் அந்த பையன் என்னடா இது கையோடு கண்டு வந்துருச்சு. ஸோ வாங்க போகலாம். நம்ம டாக்ஸி நாங்கள் வந்து 1300 ஊகியாவுக்கு 1300 ஊகியாவுக்கு நாங்கள் பேசி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் விலை அதிகம் தான். ஒருத்தருக்கு போயிட்டு வரக்கு 1300 ஊகியா. எவ்வளோன்னு கீழே போடுறாங்க வேலை. இதுதான் நம்ம டாக்ஸி. ஹலோ, bonjour. Yeah, I'm fine. What's your name? Satish. Nice to meet you. You're from India. India. Welcome. Yeah, thank you, bro. It's your first time? Yeah, my first day in Mauritania. In Africa or in all? Only in Mauritania, my first day. Mauritania. You make tourist? Yeah, and then I go Senegal. Okay. Welcome. Yeah, I make YouTube video. You don't have any problem? I take video. No problem? No problem. Okay, thank you. No problem. I have also my friend from Bangalore. She come. Bangladesh? Bangalore. Bangalore? Yeah. Okay. In India. In India, Bangalore, yeah. Friend with me. She coming traveling with me in Senegal. Okay. I'm going next to Senegal. Okay. You have visa? Yeah. To Senegal is visa free? Yeah, free no? Yeah, it's free. In border? Yeah. In ambassade? In for Mauritania or Senegal? No, Senegal. Senegal free. You are sure? Yeah, free. I don't need visa. Okay, because my friends she making visa here. I don't know. Indians don't need visa. Okay. Wait, I call him. Yeah, okay. Maybe I can speak with her. ஸோ இதுதாங்க நம்ம போகலாம். இங்கேருந்து 20 கிலோமீட்டருங்க. 20 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப அவர் இங்கேயே கொண்டாந்து இறக்கி விட்ருவார் நம்ம ஹோட்டலுக்கு. அதுக்கு தான் வந்து 1300, ஒருத்தருக்கு 650 ஊகியா நாங்கள் பே பண்ணுறோம். தலைக்கு 650 ஊகியா. ஸோ அங்கே போகலாம். அப்படியே போகிற வழியில் நம்ம ஆள்கிட்டே இந்த ஊருக்கு நாட்டைப்பட்டிலாம் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்லிமெண்ட்டும் இருக்குங்களாம்மா. பார்லிமெண்ட்டு, இந்த பிரசிடெண்ட் பேலஸு எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. நம்ம ஹாஸ்டல் போட்டது வந்து ஒரு ரிச்சான ஏரியாவில் தான் போட்டிருக்கோம். நாங்கள் போடும்போது எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. எது கிடச்சதோ அது மட்டும் தான் போட்டிருந்தோம். பார்த்தா ஒரு சேஃபான இடத்துல தாங்க நம்ம இருக்கோம். பட் இந்த ஊரே ஓரளவுக்கு சேஃபான ஊர் தான். பட் நம்ம இருக்கிறது இன்னும் சேஃபான ஊர்.
சைடு எக்கச்சக்கமாக ஷாப்பிங் மால்ஸு அது இதுன்னு இருக்குங்க. This is North Nouakchott. And if you go South Nouakchott, it is less developed. That is about Attar. Attar. Yes. And in which? No, this north. Okay. Sit there. Okay. City is on this. East. There. Okay. So east. சரி, நான் அவருக்கு இங்கிலீஷ் சரியாக தெரில போல். நான் சவுத்து போனால் எப்படி இருக்கும்னு கேட்டேன். அவர் டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. East. Too strict. East. West. Yeah. South. Okay. In which place Mauritania is less developed? Nouakchott is less developed. Less developed. Develop. Yeah. North. No, north is. Okay, you ask in French. Quelle fait partie de la ville est moins développée? Moins développé, c'est le est. West. East. So east Nouakchott தாங்க அதிகமாக டெவலப் ஆகாத இடமாம்மா. And now we are going east. Yes. Okay, so நம்ம இப்போ அங்கே ஈஸ்ட்டு தாங்க போயிட்டுருக்கோம். இதான் நம்ம நார்த் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் இருக்குது. யூரோப்பியன் அந்த பிரைம் மார்க்கெல்லாம் இருக்குங்க. வியூஸ் இன் இந்தியா. வேப்பங்குச்சிங்க. இந்த ஊர்லேயும் வேப்பங்குச்சி இது பண்ணுறாங்க பல்லு வளர்க்குறக்காக. We have that in India also for teeth. Yeah. You need? No, I don't need now. Thank you. No, I used to. இந்த ஊர்லேயும் வேப்பங்குச்சி தாங்க வச்சு எல்லாம் பல்லு வளர்க்கிட்டு இருக்காங்க. Tu as déjà utilisé? பெட்ரோல் போடணும். இதுதாங்க இந்த ஊரோட யூனிவர்சிட்டி. Which university? University Science University. Yeah, Mauritanian Science University. ஏதோ சயின்ஸ் யூனிவர்சிட்டி. ஆமாங்க. Is big mosque. The Saudi mosque. Abbas mosque இதுதாங்க அது பின்னாடி இருக்கு. இது and what is this one? இது ஏதோ கவர்மெண்ட் பில்டிங்கு. ஓகே, சரி இதை ஃபில் பண்ணக்கூடாது. பிரைம் மினிஸ்டர் பில்டிங் அது. இதுதான் அந்த மாஸ்க்கு. பெரிய சோறு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கவர்மெண்ட் இது வந்து பிரைம் மினிஸ்டர் பில்டிங்கு. What is this? Customs. This is the customs building. Yeah, I'm just keeping it downside. So. This use the rock. Wow, எவ்வளோ கொடி இருக்கு. And now we are in west or east? West. Now in center. Okay, in center. All the airport. Okay. நேற்று நாங்கள் இந்த சைடு தாங்க நேற்று கரெக்டாக இந்த ரோட்டில் தான் வந்தோம். நம்ம அப்படி ஆப்போசிட்டில் வந்திருப்போம்.
old airport. Yeah. This is Santa. Old airport. Yeah, It is old closed airport. now, right? Yeah, it's closed. I passed there. ஓகே அதாங்க இது அப்போ நேற்று நாங்கள் இந்த இதில் வரல, இது பழைய இது. அங்கே புது ஏர்போர்ட் வந்து இன்னொரு சைடு இருக்குங்க, அவுட்ரு. இந்த சிட்டிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, நாக்ஷாட்லேருந்து 40 கிலோமீட்ரு. இது பழைய ஏர்போர்ட், அங்கே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வெளியூர்லேருந்து மாரிட்டேனியா இந்த நாக்ஷாட் வரீங்க எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருப்பாங்க. இங்கே தான் வந்து நிறையா இந்த ரிச் ஏரியா விட்டுட்டு நம்ம அவுட்ருக்கு வந்துட்டோம். அவுட்லாம் பாருங்கள் ஃப்ரம் அதர் பிளேசஸ். மற்ற இந்த அத்தாறு சிங்குவெட்டி அந்த ஊர்லேருந்து வரீங்களாம் இங்கே தான் இருப்பாங்களாமாங்க. நார்த்தில் வந்து அந்த ரிச்சு, இந்த சவுத்து ஈஸ்ட்டு அதில் கொஞ்சம் பேர். நான் அவருக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியலைங்க, அதனால தான் நான் அப்படியே கேட்டதுக்கே அவர் டைரக்ஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஃப்ரெஞ்சு நல்லா பேசுகிறாரு. நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தாங்க அந்த சீமை கருவேல மரம்லாம் இங்கே கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அது முன்னாடி அந்த இதில் பாருங்களேன் எப்படி போய்ட்டுருக்குறாங்கன்னு. ட்ரக்குகளை கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி அத்தாச்சோடு அந்த தகரத்தையே தூக்கி வண்டி மேலே போட்டு போகிறாங்க. வெல்கம் டு ஆஃப்ரிக்கா. அவ்வளோதாங்க வந்தாச்சு. ஒட்டகம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதுதாங்க ஆஃப்ரிக்காலே இருக்க 2வது பெரிய ஒட்டக மார்க்கெட்டு. உள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். Ça c'est pour les cérémonies. Seulement quand il y a mariage ou une grande fête. இங்கே இருக்கிறலாம் ஒவ்வொன்றும் $2000 அந்த மாதிரி விலை போகுங்க. $300 ஃப்ரம் ஹவு மச்? 200 to $2,000. And what is the start? Cheaper price? Shipping 1,500. cheaper. Sorry. Tourist. Tourist. ஸோ இங்கே பாங்க எவ்வளோ ஒட்டகம் இருக்குன்னு. நம்ம இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது, பட்டு இந்த ஒட்டகத்தை மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். ஆஃப்ரிக்காலே இருக்க 2வது பெரிய ஒட்டக மார்க்கெட்டுங்க. அப்படியே போய் பொறுமையாக பார்க்கலாம். நம்ம இதை சஹாரா டெசர்ட்லேயே பார்த்துருப்போம், திரும்ப இப்போ இங்கேயும் பார்க்குறோம். இன்னும் சஹாரா டெசர்ட்டில் ஒட்டகத்து மேலே போயிருப்போம், இங்கே நம்மளால் ஒட்டகத்து மேலே போக முடியாது. ஓப்பா ஒவ்வொன்றும் எத்தாச்சு வண்டி இருக்குது பாருங்க. கீழே நம்ம பார்த்து வரணும். எக்கச்சக்கமாக ஆட்டுப்புழக, இது ஆட்டுப்புழகன்னு வருது. ஒட்டகத்து இது தான் இருக்குது. ஐயோ இங்கே இது பாருங்க, அத்தி. என்னங்க பண்ணுறாங்க? ஒட்டகமே ஓடுது. ஒட்டகம் குரூப்பு மாதிரி வந்துருச்சு போல். அந்த குரூப்புக்கு அமுச்சு விட்றாங்க ஒட்டகத்தை. பாருங்க எக்கச்சக்கமாக இருக்குது. சலாம்.
சதீஷ் மெர்சி ஸோ இதாங்க இதுதாங்க நம்மளையே பார்க்குது. ஹலோ இதெல்லாம் அந்த ஒட்டகத்துக்கு தீவனம் போல். If I want to buy camel, what is the procedure? How I can just pay them by camel? Make a puppy. Okay. Go this camel. That's all. They have some people sometime they buy in you make traveling with camel. After when you finish, you sell it. Okay. So it's easy process. I come pay, sign some paper and get camel and go. Yes, I thought maybe You go to the police. You have your camel and. I need to go register with police. Okay. இது பாருங்க நம்ம ஒட்டகம் வாங்கினா போலீஸ் கிட்டலாம் ரெஜிஸ்டர் பண்ணணுமாமா. லைக் கார் கார் மாதிரி. Tell me the price is $1,500. $1,500. What is the cheapest one? Cheaper one, 1,000. Cheapest 1,000. And if I buy baby small? Small is big. Small is more money. Because you have 6 months, 1 year before you have baby. Okay. So குட்டி வாங்கினா விலை அதிகம் போலங்க. நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாருமே இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை. பட் இதாங்க இந்த கேமல் நல்லாயிருக்கு ஒட்டகம். ஓகே. ஸோ வாங்க நம்ம டிரைவர் அப்படியே கிளம்பலாங்கிறாரு. நம்ம அப்படியே போகலாம். இதுதான் குட்டின்னு நினைக்கிறேன் யாத்தி. இங்கே இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. ஐயோம்மா இதுதாங்க நான் ஒட்டகத்தெல்லாம் போட்டு எல்லோரும் அடின்னு அடிக்கிறாங்க குச்சியை வச்சு. எல்லாருமே குச்சியில் அடிக்கிறாங்க. நம்ம ஊரெல்லாம் மாட்டை சாட்டையில் அடிப்பாங்களோ அந்த மாதிரி. இந்தியா இந்தியா ஸோ நான் ஆன்லைனில் படிக்க வரைக்கும் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுலாம் கொஞ்சம் எல்லோரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ரிவ்யூஸ்லாம். பட் இங்கே வந்து பார்த்தா பெருசாக யாருமே எதுவும் சொல்கிறதில்ல. வீடியோ எடுத்தால் ஓகேன்னு தான் போகிறாங்க. எங்கள் டிரைவர் கிளம்புறாங்கிறாரு. இப்போ தாங்க வந்து 10 நிமிஷம் கூட ஆகலைங்க. அதுக்குள்ளே கிளம்பி அதுக்காக நாங்கள் 1300 பே பண்ணுறோம் அவரை. போ ஓகே சாரி ஓகே. நம்ம ஆன்லைனில் படித்த மாதிரியே தாங்க வீடியோ எடுத்தால் இங்கே கத்துறாங்க. ஸோ வாங்க நாமளும் கிளம்பலாம். எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி தான் இங்கே பார்த்துட்ருக்குறாங்க இப்போ வரைக்கும். சில பேர் இந்த சைடு அந்த ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் எதுவும் சொல்லலை. இந்த சைடு வந்தால் எல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. போகலாம். ஓகே பத்தி. ஸோ வாங்க நம்ம அப்படியே போகலாம். இவர் என்ன சொல்கிறாருன்னா காலையில் வந்தால் தான் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம காலையில் வரணுமாமா. இப்போ வந்தால் பெருசாக எதுவுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. இப்போ எல்லாருமே கேமரா கட்டிட்டு வீட்டுக்கு போகிற டைம் ஆமா. காலையில் வந்தால் தான் நல்லா கூட்டம் இருக்கும். அப்போ தான் காலையில் தான் அந்த டீலிங்கு எல்லாமே போகுமாமா. ஸோ வாங்க நம்ம அப்படியே கிளம்பலாம். இவர் கிளம்பலாங்கிறாரு. தம்ப்நெயில் ரெடி பண்ணணும். அத்தி இது அங்கே போடுறாரு பாருங்க. அப்படியே வாயிலே போட்டார் டொப்புன்னு. ஒட்டகம் எட்டி உதச்சதுன்னா என்ன ஆகும்? ஒட்டகம் இப்படி தான் அப்பப்போ ஓடிடும் போல். எல்லா பக்கமும் ஒரு சீரியல் நம்பர் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. 116 அந்த இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த ஏரியா மாதிரி. டிரைவர் கார்லேயே உட்காந்துட்டு ஆனே பண்ணிட்டாரு வாங்கடான்னு. வாங்க கிளம்பலாம்.
ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒட்டகம் மார்க்கெட் டூர். இப்போ அடுத்தது நம்ம வந்து போய் எனக்கு ஒரு சிம்மு வாங்கணும். சிம்மு வாங்கிட்டு காசை வித்ரா பண்ணணும். பண்ணிட்டு அப்படியே வாங்க சிட்டி கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம் போகிற வழியில். Don't like. Don't ask him. If you ask him, she fear. You are. Don't need that. Don't Yeah, don't ask. Take. Okay. Now I look like Mauritian. Come. Thank you. ஸோ இப்போ தாங்க நான் மாறிட்டேன் மாறிட்டேன். Problem. It's very Danger. ஓகே இதான் இவரே சொல்கிறாரு இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சர்னு. வாங்க அப்படியே கிளம்பலாம். ஸோ நாங்கள் அந்த மார்க்கெட் விட்டு கொஞ்சம் அவுட் ஏரியாவுக்கு வந்துட்டோங்க. அதனால் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அங்கே வரும் போகிறே வீடியோ எடுக்கும் போகிறே எல்லாம் கற்றுனாங்க. எல்லாம் எதோ அடிக்கிற மாதிரி வராங்க, அதை மிரட்டினாங்க. ஸோ அதனால் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்துருப்பேன். நீங்கள் ஆக்சுவலாக இங்கே வேறு லெவலில் போயிட்டுருக்குது. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு நான் சொல்கிறேங்க.